பிஎம் ஆஃபீஸ்லலாம் ப்ரெஸ் மீட் நடக்காது, ஏர்போர்ட்லேயே அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும். அங்கேருந்தே இங்கே போய் சந்தித்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்தோம், எல்லாமே பேசுவார். உலக நாடுகளில் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் போது அந்த தருணத்தில் மக்களுக்கு நேரடியாக சப்சிடியை கொடுத்து எல்பிஜி சிலிண்டரை 400 ரூபாயை தாண்டக்கூட விடவில்லை டாக்டர் மன்மோகன் சிங் பாலிசி. கச்சா எண்ணெய் உலக நாடுகளில் மிக அடித்தட்டு விலையில் இருக்கும் போது கூட இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய பர் சிலிண்டர் 1000-2000 rupees. ஃபைனான்ஸை பத்தி ஏபிசிடி கூட தெரியாத பெண்மணி தான் நிர்மலா சீதாராமன். ஜிங் சாக் என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறாரோ அதை பாலிஷாக அதை சப்சைட் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் இவருக்கு. வணக்கம். 2 finance ministers, one Dr. Manmohan Singh, another Nirmala Sitharaman. One says there should be a simplicity, ரொம்பவே ஒரு சுலபமான டாக்ஸேஷன் இருக்கணும். another says no, நீங்கள் மூச்சு விட்டாலும் நான் டாக்ஸ் போடுவேன். ஒருத்தர் சொல்கிறார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள், அவர்களுக்காக எக்கனாமி மாற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு சுலபமாக ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம் இருக்க வேண்டும். இன்னொருத்தர் சொல்கிறார், பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், ஏழைகளை அழித்து விடுவோம், மிடில் கிளாஸ் மீது அனைத்து பாரத்தையுமே போட்டு அவர்களோட ரத்தத்தை உறிஞ்சு இந்த நாட்டை நடத்துவோம். இன்னைக்கு இந்த பதிவில் நீங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அண்ட் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்க போகிறீர்கள். தெர் இஸ் நோ கம்பேரிசன். நிர்மலா சீதாராமன் அவர்களை மன்மோகன் சிங்குடன் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. பட் ஆஸ் தே போத் வர் இன் த சேம் பொசிஷன், எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். எப்படி இந்த 2 பொசிஷனில் இருந்த நபர்கள் எப்படி இந்த நாட்டை மாற்றினார்கள் அல்ல பள்ளத்தில் தள்ளினார்கள் என்று. டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு விஷனரி எக்கனாமிஸ்ட். ரெஸ்கியூட் இந்தியா வென் இந்தியா நீடட் அ ரெஸ்கியூ. ஒரு தூரத்து பார்வை கொண்ட ஒரு மிக பிரபலமான ஒரு பயங்கரமான எக்கனாமிஸ்ட் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் என்னெல்லாம் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, லிபரலைசேஷன், உலக நாடுகள் இந்தியாவிற்கு வரணும், இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு இந்தியர்கள் போகணும், ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் ட்ரேட் நடக்கணும், ப்ரைவேட்டைசேஷன் அனைத்துமே அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடாது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். அரசாங்கம் ஒரு துறையில் இருக்குன்னா அதே துறையில் ப்ரைவேட் கம்பெனிகளும் உள்ள வரணும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பிஎஸ்என்எல், அதற்கு எதிராக ஏர்டெல், அப்புறம் வோடாஃபோன் வந்தது, அப்புறம் எஸ்ஆர் குரூப், இதெல்லாமே வந்தாங்க, பிபிஎல் வந்து ஹெட்கா. அதே மாதிரி பெட்ரோலியமில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிலையன்ஸ் உள்ளே வந்தது அந்த தருணத்தில் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஷெல் எல்லாம் இந்தியாவில் வந்த தருணம் அதுதான். ஸோ வெளிநாட்டிலிருந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் இங்கே இந்த நாட்டோடைய எக்கனாமி பூஸ்ட் செய்யப்படும். வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இல்லை ப்ரைவேட் பிளேயர்கள் கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்கிற அந்த வேலையை டாக்டர் மன்மோகன் சிங் பார்த்தார். பட் வாட் மேடம் நிர்மலா இஸ் டூயிங், அனைத்துமே பிரைவேட் கையில் கொடுத்து விடுங்கள், கவர்மெண்ட் கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கையில் ஒரு துறை இருக்கும்போது தான் உங்களால் அந்த பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அனைத்துமே பிரைவேட் கையில் போய்விட்டால், உதாரணத்திற்கு ஜியோ ஏர்டெலுடைய ரீசார்ஜ் திட்டத்தை பாருங்கள். பிஎஸ்என்எல் இருக்கும் வரை உங்கள் கையில் அந்த 10 ரூபாய் ரீசார்ஜ், சோட்டா ரீசார்ஜ் சொல்லுவாங்க, குட்டி ரீசார்ஜ், இது இருக்கும். அந்த 10 ரூபாயை வைத்து ஒரு மாதம் ஒரு விவசாயி நடத்திடுவார், மிஸ்காலாகவே கொடுத்து. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 350 ரூபா, 300 ரூபாய்க்கு கீழே எந்த ரீசார்ஜுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருட கடைசியில் 2025 வரப்போகிறது. 2025 வருட கடைசியில் நீங்கள் பார்த்தீர்களா, இதே ரீசார்ஜ் 500 ரூபாயை தாண்டி விடும். ஒரு மாதம் 500 ரூபாய் நீங்கள் செலவழிக்கணும், ஃபஸ்ட்டு 10 ரூபாய். ஸோ தீஸ் ஆர் த ரிஃபார்ம்ஸ் வாட் டாக்டர் மன்மோகன் சிங் ஹேட் டன். லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸ், அது அவருடைய கனவு. லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டாக்ஸ் ரிஃபார்ம், டீரெகுலேஷன் அண்ட் ஃபைனான்ஸ் மாடர்னைசேஷன். எதெல்லாம் காலமாக நடந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் டீரெகுலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. பிஸ்னஸ் மேனை ஃப்ரீயாக விட்டால் மட்டும்தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி சுலபமாகும்.
ஃபைனான்ஷியல் மாடர்னைசேஷன், ஒரு அரசாங்கம் மாதிரி இந்த நாட்டை நடத்த முடியாது, இதில் கொஞ்சம் ப்ரைவேட்டையும் கலந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் கொஞ்சம் மாடர்னாக நீங்கள் சிந்திக்கணும். வெளிநாடுகளில் போய் பாருங்கள், அங்கெல்லாம் பயணித்து ஒவ்வொரு முறையும் இவருடைய மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீர்கள்னா, இந்தியாவுக்கு வரும்போது ப்ரெஸ் ப்ரீஃப் நடக்கும் ஏர்போர்ட்லேயே. பிஎம் ஆஃபீஸ்லலாம் ப்ரெஸ் மீட் நடக்காது, ஏர்போர்ட்லேயே அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும். அங்கேருந்தே இங்கெங்கே போய் சந்தித்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்தோம், எல்லாமே பேசுவார். காங்கிரஸ் அதை சொதப்பிச்சு, அது வேற விஷயம். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், வாட் ஹி ஹட் டன் மேட்டர்ஸ். காங்கிரஸில் பல ஊழல்வாதிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதை பற்றி எந்த விதமான டிபேட்டும் கிடையாது. எப்படி பிஜேபியில் இருக்கிறார்களோ அதே முறையில் காங்கிரஸிலும் இருந்தார்கள். பட் ஆஸ் அ லீடர், did he failed? No, he passed. Focus on equity and inclusion. இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜாப் கிரியேஷனாக இருக்கட்டும், பல லட்சக்கணக்கான மக்களை அப்லிஃப்ட்மெண்ட் செய்வதாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்தனிங் இந்தியா சோஷியல் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், டார்கெட்டட் சப்சிடி, உதாரணத்திற்கு எல்பிஜி, பெட்ரோல், டீசல், அதை எடுத்துக்கோங்க. உலக நாடுகளில் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் போது அந்த தருணத்தில் மக்களுக்கு நேரடியாக சப்சிடியை கொடுத்து எல்பிஜி சிலிண்டரை 400 ரூபாயை தாண்டக்கூட விடவில்லை டாக்டர் மன்மோகன் சிங்குடைய பாலிசி. கச்சா எண்ணெய் உலக நாடுகளில் மிக அடித்தட்டு விலையில் இருக்கும்போது கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பர் சிலிண்டர் 1000-2000 ருபீஸ். தனியாக வாங்கினீங்கன்னா 1000, ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா 2000. பெட்ரோல் டீசல் $105-125 பர் பேரல் கச்சா எண்ணெய் இருந்தபோது இந்தியாவில் அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் 60-65 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் வாங்கி கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் கோவிட் காலகட்டத்தில் $18 பர் பேரல் சரிந்த பின்பு கூட, என்ன சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்ற நாளிலிருந்து கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு போய் சேரவில்லை. 30% டிஸ்கவுண்ட் ரஷ்யா நமக்கு கொடுக்குறாங்க கச்சா எண்ணெயில். அந்த 30% டிஸ்கவுண்ட் கூட உங்கள்கிட்ட வரல. 100 ரூபாயில் 30 ரூபாய் குறைச்சி தான் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த 30 ரூபாய் கூட குறையவில்லை. சிங்கிள் டேக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க, ஜிஎஸ்டிக்கு கீழே இன்னும் பெட்ரோல் அண்ட் டீசல் வரவில்லை. திஸ் இஸ் வாட் நிர்மலா சீதாராமன்ஸ் பாலிசிஸ் ஆர் டிஃபரிங் ஃப்ரம் வாட் டாக்டர் மன்மோகன் சிங் ஹட் டன். இப்போ ஜிஎஸ்டியோடைய இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அவர்கள் இந்த அவருடைய டோனியோரில் தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. பட் இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ பூராக கொண்டு வரப்பட்டது. அந்த பூராக கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் ஆஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எந்த டாக்ஸ் மக்களுக்கு போய் சேரணுமோ, எந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசணுமோ, உதாரணத்திற்கு எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெவலப்மெண்ட், சப்சிடிஸ், அதுகளை பற்றி பேசாமல் பாப்கார்னை பற்றி பேசுவதும், செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் விற்றீங்கன்னா அதில் நாங்கள் 18% போடுவோம். இப்போ பல பேர் இல்லை மேடம் அப்படி கூறவில்லை, இப்படி கூறினார் என்று பல்வேறு விஷயங்களை பிரட்டி போட்டு பேசி வருகிறார்கள். பட் ஆன் த டே வென் ஷி எக்ஸ்பிளைன்ட், 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்குறீங்க, 9 லட்சத்துக்கு விற்கிறீங்க, அந்த நடுவில் இருந்த டிஃப்ரென்ஸ் அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை 3 வருஷம் கழிச்சு அந்த டெப்ரிசியேஷன் எல்லாம் கழித்ததுக்கு பின்பு அதுக்கப்புறம் போடக்கூடிய அந்த எக்ஸஸ் அமௌண்ட். பட் why he should pay that GST when he is already selling his car on a loss, right? So நிர்மலா தன் பக்கம் வரக்கூடிய அந்த ட்ரோலை கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்போ ஒரு சார்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டது. இதற்கான காரணமாக இருந்த 2 பேர், அவர்களுடைய அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் பாருங்கள். எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் டாக்டர் மன்மோகன் சிங் என்ன, நிர்மலா சீதாராமனுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட். வேர்ல்ட் பேங்க் எக்கனாமிஸ்ட் டாக்டர் மன்மோகன் சிங். ஆர்பிஐயுடைய கவர்னராக பணிபுரிந்த நபர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். பட் வாட் அபவுட் நிர்மலா சீதாராமன்? நோ ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி சார்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்கேயுமே ஃபைனான்ஸை பற்றி ஏபிசிடி கூட தெரியாத பெண்மணி தான் நிர்மலா சீதாராமன். ஜிங்சாக் என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறாரோ அதை பாலிஷாக அதை சப்சைட் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் இவருக்கு. எக்கனாமிக்கெல்லாம் தெரியாது.
கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 1991 ஒரு மிகப்பெரிய போல்டான ரிஃபார்மை செய்து இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிய நபர் டாக்டர் மன்மோகன் சிங். பட் வாட் அபவுட் ஹர்? ஷீ ஸ்ட்ரகிள்ஸ் இன் பேண்டமிக் ஸ்லோ டவுன்ஸ். கோவிட் காலகட்டத்தில் இந்தியாவுடைய எக்கனாமி சரியும் போது எதுவுமே செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த பெண்மணி தான் நிர்மலா சீதாராமன். பாலிசி அண்ட் விஷன், லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். இன்னைக்கு நான் கொண்டு வந்த திட்டம் அடுத்த 20 வருஷத்துக்கு ரிஃபார்ம் கொடுத்துருக்கணும், நடுவில் மாற்றவே தேவையில்லை, அந்த மாதிரியான பாலிசி மன்மோகன் சிங். இவர் கொண்டு வருவது ரியாக்டிவ் அண்ட் இன்டர்மினன்ட். ஏமா விலைவாசி அதிகரிக்குது, ஏன் 100 ரூபா வெங்காயம் விற்கிதுன்னா நான் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏன் எஜுகேஷனில் உள்ள ஜிஎஸ்டியெல்லாம் போடுறீங்கன்னா என்னுடைய மகள் அதெல்லாம் திருமணம் ஆகிருச்சு, படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் எனக்கு கவலை இல்லை. ஏன் மேடம் இந்த காருக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க? அது என்னுடைய பிரச்சனை கிடையாது, நீங்கள் பணத்தை கட்டுங்க. பாப்கார்னில் கூட ஆமாம், நீங்கள் ஏழையாக இருந்தால் உப்பு போட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு 5%. மிடில் கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் மசாலெல்லாம் போட்டுக்கலாம், சீஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம், அதனால் 12%. பணக்காரராக இருந்தால் நீங்கள் சுகரெல்லாம் கோட் பண்ணி சாப்பிடலாம், சுகர் கோட்டட் பாப்கார்ன், அதனால் 18%. ஸோ பணம் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே உயிர் வாழலாம், பணம் இல்லாத நபர்களுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. ஜிடிபி growth அண்டர் டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய காலகட்டம், கன்சிஸ்டன்ட் growth போஸ்ட் ரிஃபார்ம்ஸ். 91 அந்த எக்கனாமிக் ரிஃபார்முக்கு பின்பு 2014 வரை இந்தியா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, எங்கேயுமே சரியவில்லை, ஒரு துளி கூட கீழே ஜிடிபி growth வரவில்லை. பட் வாட் ஹேப்பன்ட் ஹியர்? டிக்ளைனிங் growth. ப்ரீ பேண்டமிக் முன்பே, அதாவது இந்த கோவிட் லாக்டவுன் வருவதற்கு முன்பே அந்த சரிவு நிர்மலா சீதாராமன் அண்ட் பிஜேபியோட அரசாங்கத்தில் வர தொடங்கிவிட்டது. எல்லாத்தையுமே நம்பர் அழிச்சிருங்க, கடன் கொடுத்துட்டோமா ரைட் ஆஃப் செஞ்சுருங்க, உங்களோட புக்கை மட்டும் சரி பாருங்கள், நாங்கள் பப்ளிக் மீது வரிகளை போட்டு இதை சரி பார்த்துக்கொள்வோம். திஸ் இஸ் வாட் தேர் ஐடியா இஸ். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், பூஸ்டட் ஜாப்ஸ் வயா லிபரலைசேஷன். உலக சந்தையை திறந்துவிட்டு அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கிய வேலையை இவர் பார்த்திருந்தார். பட் வாட் ஆர் தே டூயிங்? ரெக்கார்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் ஹர் டர்னியர். 45 ஆண்டுகளில் நடக்காத விஷயம் இங்கே நடந்திருக்கு. அந்த அளவில் வேலையின்மை தன்மை, அதாவது வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் 45 இயர்ஸில் நடக்காதது இப்போ நடந்திருக்கு. என்கேஜ்மெண்ட் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கன்சல்டன்சி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அப்ரோச். இதுதான் மன்மோகன் சிங்குடைய அடையாளம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு சரியான வழியை நாங்கள் எடுத்து காட்டுவோம், எந்த விதமான ஒளிவு முறையும் கிடையாது, டிரான்ஸ்பரண்டாக பிஸ்னஸ் நடக்கும். இது அவருடைய பாலிசி. பட் ஹியர் சிட்டிசன்ஸ் லெஸ் கன்சல்டேட்டிவ் அப்ரோச். மக்கள்கிட்ட கேட்குறதே இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ நான் வட்டியை போட்டால் உங்களால் கட்ட முடியுமா, இவ்வளோ வரியை போட்டால் உங்களால் கட்ட முடியுமா, மக்கள் இங்கே போவாங்க, எந்த விதமான கன்சிடரேஷனும் கிடையாது, யாருக்குமே கேட்கப்படுமா. ஒரே ஆர்டர் மட்டும்தான், இந்த ஆர்டர் நாங்கள் போட்டோம், இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த நாள் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் டிசிப்ளின், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் மன்மோகன் சிங் காலத்தில் பார்க்கப்பட்டது. பேலன்ஸ்ட் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் வித் ரிஃபார்ம்ஸ். ரிஃபார்ம் ஒரு பக்கம், பேலன்ஸ் ஸ்பெண்டிங் ஒரு பக்கம். அதாவது இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அவ்வளோதான் செலவு பண்ணணும், பேலன்ஸ் மிச்சம் இருக்கணும், ரிசர்வில் இருக்கணும். பட் ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங்? பேசுகிறது 1 ரூபாய்க்கு, செலவழிக்கிறது 100 ரூபாய்க்கு. எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியோட அட்டைப்படங்கள் மட்டும்தான். டிவியை தொடர்ந்து பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் மோடி, எங்கே திரும்பி பார்த்தாலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரிஃபார்ம்ஸ்க்காக என்ன நீங்கள் செய்தீர்கள்? எதுவுமே கிடையாது. சுருக்கத்தில் ஒரு 5 புள்ளிகளை நீங்கள் பாருங்கள் நிர்மலா சீதாராமனுடைய ஃபெயிலியர்ஸ்களை பற்றி. லேக் ஆஃப் விஷன், ஹி வாஸ் விஷனரி. ஹியர் ஷி இஸ் லேக் ஆஃப் விஷன். வீக் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், கஷ்டத்தில் அந்த விஷயத்தை மேனேஜ் செய்யக்கூடியாத அந்த நிலை இங்கே இருக்கு. பட் he managed India on the toughest of time. Neglect core sectors. Core sector, இந்த நாட்டு விவசாயம், இந்த நாட்டு கூலி தொழிலாளர்கள், தலித்கள்,
இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மன்மோகன் சிங். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நோ சப்சிடி, நத்திங் டு தேம். கடைசியாக எரோஷன் ஆஃப் ட்ரஸ்ட், ஜிஎஸ்டி வழியாக, டிமானிட்டைசேஷன் வழியாக அரசாங்கத்தின் மீது இருந்த கொஞ்சம் நம்பிக்கை கூட இன்னைக்கு அழிந்து போனது. அந்த காலகட்டத்தில் கேள்வி கேட்கும்போது நிர்பயாவுடைய அந்த டெட் பாடியை வாங்குவதற்கு நேரடியாக டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி ஏர்போர்ட்டுக்கு சென்றார்கள். இன்னைக்கு மணிப்பூர் விவகாரம் கடந்த 1.5 ஆண்டுகள் ஆன பின்பு கூட ஒரு முறை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதை விட்டுவிடுங்கள், அதை பற்றி பேசக்கூடவில்லை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டிருந்தார். காரணம், எதிர்கட்சி எதிர் மாநிலத்தில் ஒரு ப்ரொபகண்டாவிற்கான வழி கிடைத்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவில் அவருடைய கட்சியை சார்ந்த எம்பி ரேப் அக்யூஸ்ட் அவர் வெளிவந்த போது 4 பக்கமும் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என்று அவரை நீங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தீர்கள். அங்கே அவர் தலையில் முட்டையடி பட்டது, முட்டையால் அடித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். அங்கே அண்ணாமலை அவர்கள் போய் சாட்டை எடுத்துக் கொள்ள மாட்டார். இதே போன்று ஐஐடி பிஹெச்யூ உத்தரப்பிரதேஷ், அங்கே ஒரு பெண்ணுடன் கேங்ரேப் நடந்தது. அந்த 3 பேருமே பிஜேபியை சார்ந்தனர். நேற்று 2 நாட்களாக இந்த ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ, டிஎம்கேவுடன் ரொம்பவே நெருக்கமாக அந்த மிருகம் இருந்தார் என்று. நிச்சயமாக வாட் அண்ணாமலை இஸ் டூயிங், ஐ அப்ரிஷியேட். ஆஸ் அ ஆப்போசிஷன் ஹி ஷுட் டூ இட். பட் அட் த சேம் டைம் எப்படி நீங்கள் இங்கே டார்கெட் செய்கிறீர்களோ, எப்படி இங்கே கேள்விகளை கேட்கிறீர்களோ, அதே போன்ற கேள்வி இந்த புறமும் நடந்திருக்க வேண்டும். அங்கேயும் நீங்கள் சாட்டையடி தனக்கு கொடுத்துருக்க வேண்டும். பட் திஸ் இஸ் வாட் இந்தியா இஸ் கோயிங் த்ரூ அண்ட் திஸ் இஸ் what we have been witnessing for the last 10 years. டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு சிறந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த எக்கனாமிஸ்ட், ஒரு மிக சிறந்த லீடராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். 92 வயதில் அவருடைய மரணத்திற்கு பின்பு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறேன். இது இன்றைக்கி நேற்று கிடையாது. இதை போன்ற எத்தனையோ பதிவுகளை நாங்கள் இதற்கு முன்பு போட்டிருக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த சட்டங்களை, திட்டங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கக்கூடிய அவசியம் இருக்கிறது. அட்லீஸ்ட் இதற்கு மேலாவது மோடி கவர்மெண்ட் அதையெல்லாம் பார்த்து தன்னுடைய தவறான திட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்து மக்களுக்கான ரிலீஃபை கொடுப்பார்கள். இங்கே எந்த எம்எஸ்எம்ஏ நீங்கள் அளித்தீர்களோ, இங்கே எந்த மிடில் கிளாஸை நீங்கள் அளித்து வருகிறீர்களோ, எந்த தவறான ரிஃபார்ம்ஸ்களை போட்டு எந்த தவறான ஜிஎஸ்டிகளை நீங்கள் திணித்து வருகிறீர்களோ, அதிலிருந்து கொஞ்சம் திருத்தங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுப்பீர்கள் என்று அந்த நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் போடுங்கள். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் மிகவும் முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த லவுட் ஸ்பீக்கராக வேலை பார்க்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், அல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு மீடியா ஹவுஸ். ஸோ மீடியா எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களிடம் சரியான செய்திகள் வந்து சேரும். அதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கும் தேவை. கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.